மக்களே பாருங்கள், இது வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிற இடம். இது வந்துட்டு வழக்காட்டுன்னு சொல்லுவாங்க சில ஊருங்களில். சில ஊரில் வந்துட்டு கைனு கட்டுன்னுவாங்க. பாருங்கள் மக்களே, என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் விவசாயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு விவசாயத்துக்காரங்க நமக்கு நெல் ஆக்கி பயிராக்கி விளைச்சலாக்கி விளைச்சலேருந்து நெல் ஆக்கி நெல்லுலேருந்து கொண்டாந்து கமிட்டிக்கு போட்டு அந்த கமிட்டிக்கு போடுறது கூட விலை கிடையாது மக்களே. பாருங்கள் எவ்வளோ உழைப்பு பாருங்கள். இன்னும் இதெல்லாம் களை எடுக்காத மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி கட்டில் களை மருந்து அடிச்சிருப்பாங்க இது. பாருங்கள் மக்களே, இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் விவசாயம். இந்த மாதிரி கொண்டாந்து போட்டாங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது வந்துட்டு விலை கிடையாது. அதே வந்துட்டு விவசாயம் பண்ணி நம்ம கொண்டு போய் போடுறோம்னா அதுக்கு விலை கிடையாது. ரேட்டு ஒழுங்கான ரேட்டு கொடுக்குறதில்ல. அவங்கக்கிட்டேருந்து வாங்கினோம்னா ரேட் ஜாஸ்தியாகுது. 1 கிலோ நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? நேற்று ஒரு 5 கிலோ வாங்கினோம், 750 ரூபா வாங்குகிறாங்க. எவ்வளோ? ஒரு 5 கிலோ நெல் 750 ரூபா. அதே நாங்கள் போடும் போதெல்லாம் ஒரு மூட்டை 75 கிலோ. அந்த 75 கிலோ மூட்டை போடுறது எவ்வளோ போடுவானுங்கிற? 1200 1100, அப்படி இல்லைன்னா 1050, இல்லைன்னா 800, இல்லைன்னா 900. ஜாஸ்தி போடுறதில்ல. 75 கிலோ ஒரு மூட்டை. பாருங்கள் மக்களை எவ்வளோ போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி போட்டு உழைச்சி கொண்டாந்து போடுறவங்களுக்கு முதல் கிடையாது. அதே வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோம்னால் வெற நெல்லை வாங்கினோம்னா அந்த வெற நெல்லுக்கு அவ்வளோ ரேட்டு சொல்கிறா. 750 ரூபா 5 கிலோ நெல். அதே நாங்கள் போடுற நெல் தான். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கெமிக்கலாக ஏதோ கலந்து அது என்ன பண்ணிடுறாங்க, பேர் வச்சிடறாங்க வேற நெல் அப்படின்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் எங்கள் ஊர் கைனு கட்டு தான் பாருங்கள் மக்களை. இதுலேருந்து அது வரைக்கும் இது பாருங்கள், கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் இருக்கும். இப்படி பாருங்கள், ஒரு 4 ஊருக்கு 4 ஊர் செஞ்சி தாலுக்கா பாக்கம் கிராமம். அந்த ஏரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஏரியா. அந்த லாஸ்ட்டு தெரிந்து பாருங்கள், அங்கே தான் ஏரிங்கள பாருங்கள். இதெல்லாம் வழக்காடுங்க தான். வழக்காட்டில் இந்த மாதிரி செய்கிறாங்க மக்களை. செய்து போடுறாங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு விலை கிடையாது. அதே அந்த நெல் நாங்கள் போய் திருப்பி ஆஃபீஸ் வாங்கினோம்னா அவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி ஒரு நியாயமாக கிடையாது. கவர்மெண்ட்டு வானான்னு சொல்லலை, கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி இருக்கணும், வாங்கிறதுக்கும் அந்த ரேட்டு இருக்கணும். மக்களே பாருங்கள், நீங்கள் மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணுங்கள் மக்களே. இப்போ இவங்கெல்லாம் விவசாயத்துக்காரெல்லாம் வந்துட்டு நின்றுட்டாங்களா, சாப்பாட்டுக்குன்னா திண்டி அடிக்கிறது சொல்லுங்கள். பீஸா அப்புறம் ஏதோ சொல்கிறாங்க. இப்போ வந்துக்கிறது வெளிநாட்டு பொருளுங்கள்லாம், அதெல்லாம் சாப்பிட்டு ஜீவனம் பண்ண முடியுமா? அதுக்கு தான் உடம்புக்கு தண்டை மாதிரி வியாதி வந்துக்கின்னு இருக்கிறது. பாருங்கள் மக்களே, நீங்கள் பார்த்து கவர்மெண்ட்டுங்களுக்கு சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் சர்வே இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னாலும் சரி. பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் கமிட்டியில் போடும் போதெல்லாம் அவங்க சொன்ன வேலை தான், நம்ம சொல்கிற வேலை கூட கிடையாது. அவங்க சொல்கிற வேலை போட்டு வர வேண்டி தான். அதே அவங்க கொண்டு போயிட்டு கமிட்டிலேருந்து எடுத்து போய் பவுட்ரு போட்டு கெமிக்கல் இதை போட்டு பத்திரம் பண்ணி அதே நெல் எங்கக்கிட்ட கொடுக்கும்போது ரேட்டு ஜாஸ்தி, விதை நெல்லுன்ட்டு. பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது பாருங்கள். விவசாயன்றது இப்படி தான் மக்களை. பாருங்கள், பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருளே இல்லாத போயிடும். இன்னும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா இப்போயே பாருங்கள், 70 ரூபா கிலோ அரிசி போடுறான். அந்த நெல் 70 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போடுறது, அது 70 ரூபா 1 கிலோ நெல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 70 ரூபா தேவையில்லை, ஒரு 60 ரூபா 50 ரூபா எடுத்தால் கூட பரவாயில்ல. ரேட்டு கிடையாது. நாங்கள் போடுறவங்களுக்கு ரேட் இல்லை. அதே மாதிரி அவங்க வாங்குறதா இருந்தால் ரேட் ஜாஸ்தியாக கொடுத்து பாரு மக்களை. பாருங்கள், இதிலேருந்து அது தெரிந்து பாருங்கள் மக்களை. ஏரியா அதுதான், இந்த லாஸ்ட் தெரியுது பாருங்கள், அதுதான் ஏரியா. இதிலேருந்து இருக்குது ஒரு 4 ஊருக்கு 4 ஊருக்கு இது மக்களை. எங்கள் ஊர் வழக்காடு. பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புண்ணியம் இல்லைன்னா தள்ளி விட்ருங்க. விவசாயம் பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பிடிச்சி போட்டிருக்கிறேன். தப்புகள் இருந்தால் கூட மன்னிச்சு ஏற்றுங்க மக்களை. அப்புறம் ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு இருந்து எதாவது பேச தெரியாத பேசிட்டு உங்கள்கிட்ட எதாவது தப்பான வார்த்தை கொடுத்துருந்தா கூட மன்னிச்சிங்க மக்களை. அதுக்கு தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த புரட்டாசி மாதம் நட்டது நான். பாருங்கள், இந்த ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அது நானும் ஒரு விவசாய தொழிலாளி தான். பாருங்கள் மக்கள்,
மாதத்துலேயே நட்டு பொன்னி பாருங்க. அது வந்துட்டு கோ 51 வாங்க பாரு அந்த நெல்லுங்க இதெல்லாம். அது வந்துட்டு பொன்னின்றது பேர். பாருங்கள் மக்கள். இது வந்து நானும் விவசாயத்துக்காரன் தான் மக்களை. நாங்கள் ஒன்றும் எதுவும் அதிபதி கிடையாது, கோடீஸ்வரம் கிடையாது, ஏக்கர் கணக்கில் கிடையாது மக்களை. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 50 சென்ட் வச்சுருக்கிறேன். இதே எனக்கு தெரிஞ்ச வீடியோ பிடிச்சி போட்டுங்கிறேன். பிடிச்சிருந்தீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. பிடிக்கலாம் தள்ளி விட்ருங்க, அதுக்கு ஒன்றும் நாங்கள் எதுவும் சொல்லலை. தப்பான வார்த்தை பேச மாட்டோம் மக்களை. ஏதோ தப்பான வார்த்தை என் வாயில் வந்திருந்தால் கூட மன்னிச்சு ஏற்றுங்க மக்களை. உங்கள் வீட்டில் ஒரு புள்ள தப்பு பண்ண மாதிரி. பாருங்கள், இது புரட்டாசி மாதம் நட்டேன். ஏதோ மருந்து அடிக்கணும் நாங்கள், அதுக்காக வந்த மக்களை. பாருங்கள், இல்லை வேறு இது போடணும், மருந்து போடணும் நாங்கள், அதுக்காக தான். பாருங்கள் மக்களை, இந்த முள்ளுலேருந்து எந்த தான் இந்த முள்ளுலேருந்து இதுலேருந்து ஒரு 50 சென்ட் இப்போ வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிற மக்களை. பாருங்கள், பாருங்கள், இதெல்லாம் நட்டதுக்கு கூட கூலி கிடைக்காத பழகுது. பாருங்கள் மக்கள், இதெல்லாம் பாருங்கள், நட்ட கூலிலாம் கூட கிடைக்காத பழகுது. அந்த மாதிரி இருக்க இந்த பாருங்கள், என்ன செலவு பண்ணி என்ன விவசாயம் பண்ண முடியும். பாருங்கள் மக்கள், எப்படி பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்க. செலவு பண்ணுறது 2 மடங்காக இருக்குது, கிடைக்கிறது 1 பங்காக இருக்குது. பாருங்கள் மக்களை, பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை, உங்களுக்கு புண்ணியமாகும். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தள்ளி விட்டுருங்க மக்களை. நமஸ்காரம்.